पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 10 ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் சடாஷ்டக யோகம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உஷாராக இருக்கணும். வேத ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றி சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்குவதோடு மனித வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் சந்திரன் கடகராசிக்குள் நுழைந்தார். இந்த கடகராசியில் ஜூன் 7ஆம் தேதி வரை இருந்து பின் சிம்மராசிக்குள் நுழைவார். சிம்மராசிக்குள் செவ்வாய் நுழையும் போது சனி பகவான் மீனராசியில் இருக்கிறதுனால ஒரு மோசமான யோகம் என்று உருவாக உள்ளது. அதுதான் சடாஷ்டக யோகம். இந்த யோகம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி செவ்வாய் சனியால் உருவாகுதுங்க. இந்த அசுப யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரங்களை மிகவும் கவனமாக இருக்க தான் செய்யுது. அதுவும் பண விஷயத்தில் மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக கவனமாக இருக்க வேணும். இல்லாட்டி பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். இப்போது சனி செவ்வாயால் உருவாகும் சடாஷ்டக யோகத்தால் கவனமாக இருக்க வேண்டிய யாருன்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு விருச்சிக ராசி. சடாஷ்டக யோகத்தால் விருச்சிக ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடும். பணிபுரிகிறவங்க அலுவலகத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். எனவே வேலையில் கூடுதல் கவனமாக இருக்க வேணும். ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்தித்ததுன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுக வேணும். திருமணமானவங்க இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். அடுத்தது கும்பம். கும்பராசிக்காரங்களுக்கு சடாஷ்டக யோகமானது மோசமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரவங்க ஆரோக்கியம் மோசமடையக்கூடும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கறத தவிர்க்க வேணும். இல்லாட்டி மிகப்பெரிய பண இழப்பை சந்திக்க நேரிடும். பணிபுரிகிறவங்க அலுவலகத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தொழிலதிபர்களின் வருமானத்தில் குறைவு ஏற்படும். தேவையற்ற செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடும். இதன் விளைவாக பண பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு சடாஷ்டக யோகமானது பலவிதமான தீங்கை விளைவிக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரவங்க மிகுந்த மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். உங்களுக்கும் உங்களின் வாழ்க்கை துணைக்கும் இடையே மனக்கசப்புகள் அதிகரிக்கும். நிறைய வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேணும். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேணும். இல்லாட்டி விபத்துகளை சந்திக்க நேரிடும். பணிபுரிகிறவங்க அலுவலகத்தில் உடன் வேலை செய்கிறவங்க மற்றும் உயர் அதிகாரிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும். வணிகர்கள் பணம் எங்கேயாவது சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதுனால பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும்.